யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து உத்தரவை எதிர்த்து அவரது தாய் தாக்கல் செய்த மனு 3வது நீதிபதியான ஜெயச்சந்திரன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் ஒரு நீதிபதி வழக்கின் தகுதி அடிப்படையில் தீர்ப்பளித்திருக்கிறார். மற்றொருவர் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்த பின்னர்தான் வழக்கில் முடிவெடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். தற்போது தமிழக அரசு பதில் மனுவில் தாக்கல் செய்துள்ளதால் ஏற்கனவே 2 நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை முழுமையானதாக கருத முடியாது என நீதிபதி தெரிவித்தார். சென்னை உயர் நீதிமன்ற விதிகளின்படி ஆட்கொணர்வு மனுக்களை 2 நீதிபதிகள் தான் விசாரிக்க வேண்டும் என்றும் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமானால் அதிகாரிகள் பதிலளிக்க அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆட்கொணர்வு வழக்கு தொடர்பாக செல்வாக்கு மிக்க 2 பேர் தன்னை அணுகியதாக கூறிய நீதிபதி சுவாமிநாதன் நியாயமாக இந்த வழக்கை விசாரிக்காமல் விசாரணையில் இருந்து விலகி இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து ஆட்கொணர்வு மனுக்கள் 2 மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பொறுப்பு தலைமை நீதிபதி உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை மீண்டும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஜூன் 12ஆம் தேதி மீண்டும் பட்டியலிட வேண்டும் என பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து உத்தரவை எதிர்த்து தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி தாக்கல் செய்த இடையீட்டு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார்.